வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறமாறாத நிகழ்வோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குலதெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நன்னாள், ஆங்கில தேதி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 வருடம். இன்றைய கிழமை புதன்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் புதன் கிரகம். இன்றைய கிழமையின் அதி தேவதையாக வணங்கப்படக்கூடிய தெய்வம் பெருமாள். இன்றைய தினத்துடைய பெருமாளை நாம் அனைவரும் வணங்கி வழிபடும் பொழுது அந்த மகா சக்தி நமக்கு அனைத்து வகையான நற்பலன்களையும் அருளி நன்மைகள் பல புரிவார். நட்சத்திரம் இன்று அதிகாலை 3 மணி வரை குருவுடைய புரட்டாதி நட்சத்திரமும், அதற்கு அடுத்த நட்சத்திரம் சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் நடைமுறைக்கு வருகிறது. திதி அப்படின்னு பார்க்கும் பொழுது பிற்பகல் 1:30 வரை அஷ்டமி திதியும், அதற்கு அடுத்து நவமி திதி நடைமுறைக்கு வரும். இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலையில் வரக்கூடியது மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்கிறது. இன்றைய சந்திராஷ்டம ராசி சிம்ம ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மக நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திர பகவான் மீன ராசியில் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் எந்த வகையான நற்பலன்களை தருகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, செலவு ஸ்தானம் என சொல்லக்கூடிய மீன ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். இரகசியமான செயல்களை தரக்கூடிய வீட்டில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு தன்னடக்கத்தையும் பெரிய மனித தன்மையும் சேர்த்தே தருவார். மேசராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இது நாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாமே குறைந்து உடல் உபாதைகள் அனைத்தும் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். புதிதாக காதல் தொடங்குவதற்கும் இரகசியமாக காதல் செய்வதற்கும் இந்த நாள் வழிவகை செய்யக்கூடிய நாளாக மேசராசி அன்பர்களுக்கு அமைகிறது. அதைத் தொடர்ந்து நண்பர்கள் உடனான சந்திப்புகளுக்கும் அவர்கள் உடனான உரையாடல்களுக்கும் மனநிறைவை தரும் வண்ணம் இந்த நாள் அமையும். அதே போல உங்களது எதிர்பார்ப்புகள் மற்றும் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி மனது சந்தோஷத்தை அடையக்கூடிய நல்ல நாளாகவும் அமைகிறது. பொதுவாக மேசராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு மற்றவர்களின் உதவியை தந்து இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து செல்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய மீன ராசியில் சந்திரன். தைரியமும் சுய சிந்தனையும் கொண்ட ரிஷபராசி நேயர்களுக்கான இன்றைய ராசி பலன். இன்றைய தினம் உங்களுடைய லாபஸ்தான அதிபதி பணவரவை தரக்கூடிய லாபகரமான நாளாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நல்ல நாளாகவும், அதை தொடர்ந்து சுபகாரியங்கள் கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. அதே போல உங்களது சகோதர சகோதரிகளின் வரவும் உறவும் நன்மை தரும். உங்களது மாமனார் மாமியார் வகையில் பொருளாதார நன்மைகளும் வரக்கூடிய லாபகரமான நாள் இந்த நாள். பாசம் வைப்பதற்கும் நேசம் வைப்பதற்கும் உங்களது தோளோடு தோள் நிற்க நல்ல நண்பர்களின் உறவை வளர்க்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்கிறது. மிதுனராசி அன்பர்களே, ஜீவனஸ்தானத்தில் சந்திரன். சாந்த குணமும் பணிவான நடத்தையும் தரக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் சந்திரன் தொழில் முறையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அன்பர்களே, உங்களது பூர்வ புண்ணிய அதிபதியுடன் சேர்ந்து தொழில் வகையில் லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா பொருள்களையும், நீங்கள் விருப்பப்பட்ட எல்லா உறவுகளையும் அடையக்கூடிய நல்ல நாளாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் வந்து கொண்டிருக்கிறது. கணவன் மனைவியிடையே இணக்கமான தாம்பத்திய உறவும், அதனால் குழந்தை பாக்கியமும் கிடைத்து அழகிய தேவதை போன்ற குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய யோகத்தையும் இந்த நாள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரின்
பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் அதற்கான செயல்பாடுகளுக்கும் இந்த நாள் நல்ல நாளாக வந்து உங்களை கடந்து செல்கிறது. கடகராசி அன்பர்களே, தர்மஸ்தானத்தில் சந்திரன் சிறந்த அறிவையும் நல்ல ஆற்றலையும் உங்களுக்கு தரக்கூடிய நல்ல வீட்டில் சந்திரன் இருக்கிறார். பொதுவாக சொல்வார்கள், 9வது வீடு என்பது கலஸ்திரஸ்தானத்தை வலிமைப்படுத்தி மனைவி வழியில் உங்களது குடும்பத்திற்கு அன்பு பாசத்தை தரக்கூடிய சிறப்பான அமைப்பை தரும். இன்றைய தினத்துடைய பணவரவு எப்படி இருக்கும் என பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெய்வத்துடைய அருள் பூரணமாக கிடைத்து அதன் வழியில் வேலையோ அல்லது தொழிலோ அமைந்து பணவரவு சிறப்பாகும். அதை தொடர்ந்து நீங்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நல்ல நிலை உங்களுக்கு உண்டாகும். கடகராசி அன்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகமும் அந்த யோகத்தின் வழியில் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் நேர்மையான குணம் கொண்ட மனிதர்களாக இருப்பார்கள். அந்த வகையான பெரிய மனிதர்கள் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கின்ற காரணத்தால் உங்கள் மனதில் மகிழ்ச்சி உண்டாகி இந்த நாள் நல்ல நாளாக உங்களை கடந்து செல்லும். சிம்மராசி அன்பர்களே, அஷ்டமராசி என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தில் சந்திரன். இங்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே கோச்சார ரீதியாக சொல்லப்படும் பொது பலன்கள். இந்த பொது பலன்களை நீங்கள் உங்களது தனிமனித ஜாதகத்திற்கான பலன்கள் என எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களது ராசி பலனை உங்களது ஜாதகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தின் சந்திரனின் அஷ்டமராசி பயணம் சில பல படிப்பினைகளை தரக்கூடியது. அதனால் உங்களுக்கு மன வலிமை உண்டாகும். 8வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது பண வரவுகளில் இழுபறி நிலையும் தேவையற்ற இடையூறுகளும் ஏற்படக்கூடிய சூழல் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டியது சிம்மராசி அன்பர்களுக்கு அவசியமாக இருக்கும். அதே போல அவசியமான தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் கடன் வாங்காமல் அந்த தேவைகளை சமாளிக்க தெரிந்து கொள்ளவும் வேண்டும். சிம்மராசி அன்பர்களே, உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்து உங்களது ஆரோக்கியத்தை கவனித்து கொண்டு கவனமாக கடந்து போக வேண்டிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, சம சப்தஸ்தானம் என சொல்லக்கூடிய மீன ராசியில் சந்திரன் இருக்கிறார். இன்றைய தினம் 7வது வீடு செயல்பாட்டில் இருக்கும் பொழுது உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகமாகி மகிழ்ச்சியை தரும். அதே போல மனைவி வேலைக்கு செல்வதன் மூலம் பணவரவை தரக்கூடிய நல்ல நாள் மனைவி மக்களின் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக்கி தரும். உங்களுடைய தந்தையின் வழியில் அன்பு பாசம் பொருளாதார மேன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். கன்னிராசி அன்பர்களில் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும். உங்களுடைய உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கருத்து பரிமாற்றங்கள் நிகழ்த்தக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, நீங்கள் மற்றவர்களை வழி நடத்துவதில் வல்லவராக இருப்பீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களால் இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல பெயரும் மதிப்பும் மரியாதையும் தரக்கூடிய சூப்பரான நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சந்திர பகவான் மீன ராசியில் சென்று கொண்டிருக்கிறார். வேலையை தரக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பந்தபாசமும் மனம் விட்டு பேசும் தன்மையும் உங்களுக்கு நிறைவாக தருவார். நண்பர்களே, பொதுவான கருத்து கலஸ்திரஸ்தான அதிபதிக்கு எதிராக செயல்பட்டு திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு தடைகளை தருவது 6வது வீட்டு அதிபதியின் குணமாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களில் ஒரு சில பேர் ஆடம்பர வாழ்வில் அதிக நாட்டம் கொண்டவராகவும் நவீனகரமான ஆடம்பர பொருள்களை அனுபவிப்பதில் அலாதி பிரியம் கொண்டவராகவும் விளங்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு பணவரவை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கணவன் மனைவியிடையே உறவு மகிழ்ச்சி கொண்டதாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையையும் அதிகரிக்க செய்யும். 6வது வீட்டின் பயனாக
நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலை தொடர்பான முயற்சிகளில் நல்லது நடக்கும். அசையாத சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற உங்களது எண்ணங்களும் வரும் நாட்களில் நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்து இந்த நாள் உங்களை கடந்து செல்லும். விருச்சிக ராசி நேயர்களே, புத்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய மீன ராசியில் சந்திரன் இருக்கிறார். தன்னம்பிக்கையும் லட்சியத்தில் உறுதியும் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கான இன்றைய ராசி பலன். விருச்சிக ராசி அன்பர்களில் அகம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். இன்றைய தினத்துடைய எதிர்பாராத பணவரவு எப்படி இருக்கும் என பார்க்கும் பொழுது உங்களுடைய மனைவி வழியாக, அதாவது அவரது தாய் தந்தையர்கள் வழியாக பணமாகவோ பொன் பொருளாகவோ சொத்தாகவோ வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் விரும்பியது நீங்கள் கேட்டது என அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் மகிழ்ச்சியில் மனது சந்தோஷத்தை அடையக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். இன்றைய தினம் 5வது வீட்டில் சந்திரன் பயணம் செல்வதால் உங்களுக்கு அழகிய குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய யோகத்தையும் தந்து இந்த நாள் நல்ல நாளாக கடந்து செல்லும். தனுசு ராசி அன்பர்களே, மாதுருஸ்தானம் என சொல்லக்கூடிய மீன ராசியில் சந்திரன் ஆழ்ந்த அறிவையும் அதோடு சேர்த்து தன்னடக்கத்தையும் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. இன்றைய தினம் தனுசு ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவில் அன்பையும் பாசத்தையும் தேனாக சேர்த்து இனிப்பான நல்ல நாளாக வழங்கும். உறவு வகை எப்படி இருக்கும் என பார்க்கும் பொழுது சொந்தக்காரர்களும் உறவுக்காரர்களும் உங்களது வீட்டிற்கு வருகை தந்து நல்ல வகையான உறவுகளை வளர்க்கக்கூடிய நல்ல நாளாகவும் உள்ளது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் என்பதை அறிந்த உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே உங்களை கடந்து செல்லும். மகர ராசி அன்பர்களே, தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய மீன ராசியில் சந்திரன் இருக்கிறார். புத்தி கூர்மையும் சுறுசுறுப்பும் அமைந்த மகர ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். 3வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு சகோதரர் வழியில் அன்பு பாசத்தை தரக்கூடிய அன்பான நாளாக இந்த நாள் அமையும். வேலை மற்றும் தொழில் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் அனுகூலங்களும் வந்து சேரக்கூடிய நல்ல நாள். மகர ராசி அன்பர்கள் குடும்பத்துடன் சேர்ந்து கோவில்கள் மற்றும் சுற்றுலா போன்ற நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு சென்று வர உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவராகவும் நல்ல வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய நீங்கள் பண விஷயத்தில் சிக்கனத்தோடு செயல்பட்டால் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை சுலபமாக அடைய முடியும். கும்பராசி அன்பர்களே, தனஸ்தானத்தில் சந்திரன், தனஸ்தான அதிபதி வீட்டில் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் உங்களது குழந்தைகள் வழியில் குடும்பத்திற்கு பணவரவை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தால் நன்மையான பலன்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் முக்கியமான செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுது உங்களது பெரியோர்களின் ஆசியுடன் அவர்களின் ஆலோசனை கேட்டு செயல்பட்டால் நன்மை தரக்கூடிய அனுகூலமான பலன்களை அடைய முடியும் என்பது முன்னோர் வாக்கு. அதை முன்னெடுத்து கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கான பலன் கட்டாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக வந்து இந்த நாள் உங்களை கடந்து செல்லும். மீனராசி அன்பர்களே, தைரியமும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய உங்களது ஜென்மஸ்தானத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். வெற்றி ஸ்தான அதிபதி உங்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய நல்ல அமைப்பு உண்டு. உங்களது குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய யோகத்தை இந்த நாள் கொண்டு வந்து சேர்க்கும். இன்றைய தினத்துடைய பணவரவு நல்வரவாகும். அதை தொடர்ந்து உங்களது கடன்கள் எல்லாமே குறையக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த சிறு சிறு பாதிப்புகள் எல்லாமே முழுமையாக விலகும். வீண் மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைந்து இந்த நாள் உங்களை நல்லபடியாக கடந்து செல்லும். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.